அவர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தன்னை ஒரு அரசியல் சக்தியாட்டு நிரூபிச்சார். காரணம், களத்துக்குள்ள நின்னாரு. நம்ம 1% ஓட்டு தான் வந்திருக்கு, என்னமோ நமக்கு என்ன இருக்குது, யார்ட்டையாவது 2 சீட்டு வாங்கிட்டு போயிருவோம்னு நினைச்சாருன்னா அவர் அந்த இடத்துக்குள்ள அடிபட்டு போயிருப்பாரு. அவர் நாங்குநேர்லயும் விக்கிரவாண்டிலையும் வெளியில் இருக்கலாம் நின்னா கமலஹாசனுக்கு நான் கண்டிப்பா சொல்றேன், என் கணிப்புப்படி 3 இடத்துல 5% வாக்குக்கு மேல வந்துடும். ஆனா களத்துக்குள்ள வராம சீமான் தான் சீரியஸ் பிளேயர்னு மக்கள் கருதுனதுனால 2021 கமலஹாசன் 2.5% போயிட்டாரு. அவரோட சுமார் 3 மடங்கு ஓட்டு களத்துல நிற்கான், மக்களுக்காக நிற்கான், மக்கள்ல ஒருத்தனா மக்களுக்காக நிற்கான், நம்ம புள்ள நமக்காக நிற்கான், நம்ம தம்பி பேசுறான், நம்ம அண்ணன் பேசுறான். இன்னும் இன்னொரு அந்த பிரச்சாரம் மக்கள்கிட்ட போய் சென்று கொண்டு சேர்க்கும். பிரசாந்த் கிஷோர் கட்சி ஆரம்பிச்சுட்டு 4 இடைத்தேர்தல் நின்னாரு. வியாபாரி விஜய், அரசியல் வியாபாரி விஜய் நிக்கல. நீங்க ஜான ஆரோக்கியசாமி இல்ல, ஆதவ் அர்ஜுனா இல்ல, ஆதன் மாதேஷ் இல்ல, எத்தனை 1000 பேர் வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி இதுல பலகீனம் அடைஞ்சிட்டாரு. கமலஹாசன் தினகரன் மாதிரிங்கிறத மறைக்கவும் முடியாது. எடப்பாடி பழனிசாமி மண்ணடி போட்டுட்டாங்க. அது தவறுங்கிறனால தான் சீமான் இன்னைக்கு ஜாதிவாரி கணக்கு எடுக்குங்கிறத எடுக்கிறாரு. இது சீமானுக்கு பெரிய ஒரு கெயினை கொடுக்கும். குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மகாலட்சுமி நாச்சியப்பன். இன்று நம்மோடு அரசியல் அரங்கத்தில் இணைந்திருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் மகாலட்சுமி. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோமா, சொல்லுமா ஐயா. இப்போ சீமானவர்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு, பஞ்சம நில மீட்புன்னு கட்டுக்கடங்காத கூட்டம் கூடி இருக்கு இல்லையா? இந்த கூட்டம் ஒரு ஓட்டாக மாற வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அதாவது இதுவரை அவர் ஒரு கிரௌட் புல்லரா, ஒரு பவர்ஃபுல் பேச்சாளரா தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி அவருக்கு கூட்டம் கூடுறதுனாலதான் அவர் தன்னோட வாக்கு வலிமையை உயர்த்திட்டு வராரு. அவருடைய அரசியலுங்கிறது எல்லா தேர்தலையும் அனுப்பாரு. அப்படி நின்று தன்னுடைய கிரௌட் புல்லிங் கெப்பாசிட்டியில தான் வளர்ந்துட்டு இருக்கிறாரு. இந்த வகையில நீங்க பாத்தீங்கன்னா 1% இருந்தவர் எல்லா தேர்தல்களையும் போட்டியிட்டு, அதாவது 1% இருக்கும்போது கூட அவர் ஆர்கேனர் இடைத்தேர்தல சீரியஸா எடுத்து ஃபைட் பண்ணார். ஆர்கேனர்ல பாஜக உள்கட்சி குழப்பத்துல அங்க உள்ள உள்ளடி அரசியல்ல அவங்க கோட்டை விட்டாங்க, ஃபைட் பண்ணாங்க, ஆனா கோட்டை விட்டுட்டாங்க. இவரு ஃபைட் பண்ணி ஒரு தமிழ் தேசிய அடையாளமாட்டு தம்பி கலைக்கோட்டு உதயத்தை நிறுத்தி அவர் ஒரு கணிசமான வாக்களை எடுத்து ஒரு இந்துத்துவ பாஜகவை விடவும் அவர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தன்னை ஒரு அரசியல் சக்தியாட்டு நிரூபிச்சார். காரணம், களத்துக்குள்ள நின்னாரு. நம்ம 1% ஓட்டு தான் வந்திருக்கு, என்னமோ நமக்கு என்ன இருக்குது, யார்ட்டையாவது 2 சீட்டு வாங்கிட்டு போயிருவோம்னு நினைச்சாருன்னா அவர் அந்த இடத்துக்குள்ள அடிபட்டு போயிருப்பாரு. பாஜகவே நிக்கட்டு, கங்கை மரனே உடட்டு, கருணாராஜனே உடட்டு, தினகரனே ஜெயிக்கட்டு, அதை பற்றி நம்ம கவலை இல்லை. நாம தமிழ் தேசிய கருத்தியலை, தமிழ் தேசியம் இங்க தேவைங்கிறத மக்கள் மத்தியில கொண்டு போறதுக்கு ஆர்கே நகரை பயன்படுத்தணும்னு நினைச்சாரு. சோ ஆர்கே நகர்ல பாஜக தலைவர்களின் டிபால்ட், எந்த ஒரு குறிப்பிட்ட தலைவரையும் குறை சொல்றது நியாயமா இருக்காது. இன்னும் சொல்ல போனா மாநில தலைவராக இருந்தவருக்கு எதிராட்டு சதி பண்ண மற்ற தலைவர்கள் தான் பாஜகவின் பின்னடைவுக்கு காரணம். அது எல்லாருமே தெரியும், அவங்கவுங்க மனச்சாட்சிக்கு தெரியும். எல்லா தலைவர்களுமே அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அது சீமானுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பாட்டு அமைஞ்சது. அதற்கு பிறகு கமலஹாசன், தினகரன் போன்றவங்க 2019 5.5% தினகரனும் 3.9% வாக்குகள் 3.7 கமலஹாசன் எடுத்தாங்க. ஆனா விக்கிரவாண்டி, நாங்குநேரி, தென் வெள்ளூர் 3 இடைத்தேர்தலில் சீமான் நின்னாரு. கமலஹாசனும் தினகரனும் நிக்கல. வெள்ளூர்ல சீமான் 2.6 விழுக்காடு வாக்குகள் தான் எடுத்தாரு. விக்கிரவாண்டியில 1.5 விழுக்காடு இடம் தான் எடுத்தாரு. நாங்குநேரில் 2% தான் எடுத்தாரு. ஹரிநாடார்னு எம் நடராஜனால குண்டாஸ் ஆக்ட்ல கைது செய்யப்பட்ட, அந்த ஆட்சியில கைது செய்யப்பட்டவர் 2.5% வாக்கு எடுத்தாரு. ஊடகங்கள் ஹரிநாடாரோட சீமானுக்கு வாக்கு குறவுனாங்க. ஆனா இங்க கம்பேரிசன்ங்கிறது கரிநாடாருக்கும் சீமானுக்குமான ஒப்பீடு அல்ல. சீமான் 3 களத்துக்குள்ளே நின்னாரு. தினகரனும் கமலஹாசனும் நிக்கல. ரெட்டரையும் உதயசூரனையும் குக்கர்ல போட்டு அவிச்ச டிடிவி தினகரன் நாங்குநேர்லாம் நிக்கல. நின்னா 10 விழுக்காடு ஓட்டு வந்திருக்கலாம், ஆனா அவர் நிக்கல. அதே மாதிரி கமலஹாசன் மிகப்பெரிய ஸ்டார், அவர் நாங்குநேர்லயும் விக்கிரவாண்டிலையும் வெளியில் இருக்கலாம். நின்னா கமலஹாசனுக்கு நான் கண்டிப்பா சொல்றேன், என் கணிப்புப்படி 3 இடத்துல 5% வாக்குக்கு மேல வந்துடும். 3 இடத்துலயும் சேர்த்தே சீமான்
6% வாக்கு தான் எடுத்தாரு. கமல்ஹாசனுக்கு 3 இடத்துலயுமே தனித்தனியா 5% வாக்குக்கு மேல வந்திருக்கும். சீமானை விட 3 மடங்கு வாக்கு 3 இடத்துலயும் கமல்ஹாசன் கண்டஸ்ட் பண்ணா எடுத்திருப்பாரு. நான் கமல்ஹாசனை குறைச்சு மதிப்பிடல. கமல்ஹாசனுக்கு ஒரு கிளாமர் இருந்து அவரு 3 இடத்துலயும் கேண்டிடேட் போட்டு தொகுதிக்கு 3 நாள் பிரச்சாரம் பண்ணாலே பெல்லூர்ல ஒரு 5-6% எடுத்திருப்பாரு, நாங்குநேர்ல ஒரு 7-8 எடுத்திருப்பாரு, விக்கிரவாண்டியில ஒரு 5-6 எடுத்திருப்பாரு. அப்படி கமல்ஹாசன் பிரச்சாரம் பண்ணாலே சீமான் நாங்குநேர்ல எடுத்த 2 ஒன்றையா போயிடும். சீமான் விக்கிரவாண்டி இடத்துல ஒன்னா போயிடும். சீமான் வெள்ளூர்ல எடுத்த 2.6 வந்து 1.6 போயிடும். கமல்ஹாசனுக்கு அந்த சக்தி உண்டு. மக்கள் மத்தியில, பாமர மக்கள் மத்தியில சீமான் 2.6 1.5 2 எடுத்தவரை இதை விட பாதியாட்டு குறைச்சிட முடியும். இவரு கமல்ஹாசன் வந்து சீமான் எடுத்ததோட 3 மடங்கு வந்துட முடியும். நான் சொல்றது யதார்த்தம், உண்மை. நான் சீமான பெரியாளுன்னு சொல்லல, கமல்ஹாசன் தான் பெரியாளு. கமல்ஹாசன் தான் பெரியாளு. போட்டியா இருந்திருந்தா ஆனா களத்தை விட்டு ஓடுனதுல சீமான் எழுப்பிட்டாரு. இதுவும் இப்பவும் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் ஆதவர்ஜினாவுக்கும் தெரியாத ஒரு உண்மை. ஜான் ஆரோக்கியசாமி ஆதவர்ஜினாலாம் கோடிக்கணக்கா பிராண்டிங்காக ஜான் எல்லாம் இவரு விஜய்கிட்ட வாங்கிட்டாருன்னு சொல்றாங்க. 12 கோடி வாங்கிட்டான்னு சொல்றாங்க. ஆனா சொந்த காசுல சூனியம் வச்சது மாதிரி கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு கமல்ஹாசன் 2.0 மாதிரி விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்கிலையும் வந்து இவர் கோட்டை விட்டுட்டாரு விஜய். கமல்ஹாசன் 2.0 மாதிரி ஆயிட்டாரு. மீண்டும் நான் சொல்றேன், கமல்ஹாசன் வெள்ளூர் விக்கிரவாண்டி நாங்குநேர்ல பிரச்சாரம் பண்ணியிருந்தா சீமானோட 3 மடங்கு ஓட்டு எடுத்திருக்க முடியும். ஆனா களத்துக்குள்ள வராம சீமான் தான் சீரியஸ் பிளேயர்னு மக்கள் வந்து கருதுனால 2021 கமல்ஹாசன் 2.5% போயிட்டாரு. அவரோட சுமார் 3 மடங்கு ஓட்டு களத்துல நிற்கா, மக்களுக்காக நிற்கா, மக்கள்ல ஒருத்தனா மக்களுக்காக நிற்கா, நம்ம புள்ள நமக்காக நிற்கா, நம்ம தம்பி பேசுறான், நம்ம அண்ணன் பேசுறான், நம்ம அக்கா பையன் பேசுறான், நம்ம அண்ணன் பையன் பேசுறான், நம்ம பிள்ளை மாதிரி ஒருத்தன் வந்து பேசுறான். இவன் நம்ம 1.5% ஓட்டு போட்டாலும் சரி 2% ஓட்டு போட்டாலும் சரி ஓட மாட்டான், நம்ம கூட என்னைக்கு நிரந்தரமா நீடிச்சு நிற்பான், இவன் லாப நோக்குக்காக வந்ததில்லைன்னு மக்கள் கருதிட்டாங்க. அதே மாதிரிதான் விஜய் அரசியல் வியாபாரி, வியாபாரம் பண்ண வந்திருக்காப்புல. ஜான் ஆரோக்கியசாமி விஜய் அரசியல் வியாபாரி, வியாபார நோக்கில வந்திருக்காப்புல. சந்தர்ப்பவாதி, சுயநலவாதின்னு விக்கிரவாண்டியில ஈரோடு கிழக்குலயும் நிக்காதவரை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னும் இன்னொரு அந்த பிரச்சாரம் மக்கள்கிட்ட போய் சென்று கொண்டு சேர்க்கும். பிரசாந்த் கிஷோர் கட்சி ஆரம்பிச்சுட்டு 4 இடைத்தேர்தல் நின்னாரு. வியாபாரி விஜய், அரசியல் வியாபாரி விஜய் நிக்கல. அப்போ சீமானுக்கு வந்து விக்கிரவாண்டியில ஈரோடு கிழக்குல நின்னது எடப்பாடி பழனிசாமியை பலவீனப்படுத்திட்டாரு. இதை சுமன் ஸ்ரீராமன் புரிஞ்சுக்கணும், ஃபெலிக்ஸ் ஜெரார்டு புரிஞ்சுக்கணும், இவர் தம்பி சூப்பர் ஸ்டார், வெப்புலையும் சூப்பர் ஸ்டார் சவுக்கு சங்கர் புரிஞ்சுக்கணும். எடப்பாடி பழனிசாமி ஓடுனதுல அவர் நான் வன்னியர்கள் மத்தியில கோலத்தனமா ஓடிட்டாரு. சிபி சண்முகம், கே பி முனுசாமி, அன்பழகன், வீரமணி எல்லாரும் கோலத்தனமா களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு நான் வன்னியர்கள், முதலியார், பறையர், செங்குந்தர், உடையார், அகமுடையார் போன்ற சமூகங்கள்லாம் எள்ளி நகையாடி எக்காலம் விட்டு சிரிக்கிறாங்க. எடப்பாடி எல்லாம் ஒரு தலைவராயா 36% ஓட்டு இருந்தும் களத்தை விட்டு ஓடிட்டாருன்னு சிரிக்கிறாங்க. சீமான் வந்து 4-5% ஓட்டு இருந்தும் களத்துக்குள்ள நின்னாரு. இவரு அன்னைக்கு கமல்ஹாசனின் தினகரனையும் தட்டி தூக்குன மாதிரி எடப்பாடியை பலவீனப்படுத்திடுவாருன்னு மக்கள் நம்புறாங்க. அதே மாதிரி ஈரோடு கிழக்குலையும் செங்கோட்டையனே எடப்பாடி செய்தது கோலத்தனங்கிறாரு. கொங்கு மண்டலம் வெள்ளாளக்கவுண்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஏரியா, அங்கேயே இடைத்தேர்தல்ல நிக்காம எடப்பாடி பழனிசாமி ஓடிட்டாருன்னா சீமான் தாயா ஹீரோ நிக்கிறான். பெரியார் வெர்சஸ் பிரபாகரன், தமிழ் அடையாளங்கள் காமராஜர், வஉசி, முத்துராமலிங்க தேவர், ரெட்டமலை சீனிவாசன், ஐபிதாச பண்டிதர், ஜீவானந்தம் தமிழ் அடையாளங்களை முன்னிறுத்தி பெரியாருக்கு எதிராக நிற்கிறான். சீமான் வெர்சஸ் ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு எதிராக நிற்கிறான். எடப்பாடி ஸ்டாலினுக்கு எதிராக களத்துல இருந்து சண்டை போடாம ஓடி போயிட்டாரு. தென் திராவிடமா தமிழ் தேசியமா நிற்கிறாப்புல. இன்னைக்கும் ராமேஸ்வரத்துல இதே நிலைப்பாட்டுல சீமான் நிற்கிறாரு. தான் ஈரோடு கிழக்குல எடுத்த 16% வாக்கு இன்னைக்கும் தனக்கு இருக்குன்னு அவர் நம்புறாரு. ஜான் ஆரோக்கியசாமி ஆதவர்ஜுனா 16% வாக்கு சீமான் தனக்கு இன்னைக்கு இருக்குன்னு நம்புறாரு. ஈரோடு கிழக்கு ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் பொருந்துன்னு நினைக்கிறாரு. இதுல எடப்பாடி பழனிசாமி பலவீனப்பட்டுறாரு கருதுறாரு. நீங்க ஜான் ஆரோக்கியசாமி இல்ல, ஆதவர்ஜுனா இல்ல, ஆதன் மாதேஷ் இல்ல, எத்தனை 1000 பேர் வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி இதுல பலவீனம் அடைஞ்சிட்டாரு. கமல்ஹாசன் தினகரன் மாதிரிங்கிறத மறைக்கவோ முடியாது. நீங்க யாரையோ காப்பாத்துறதுக்கு இதுக்கு சப்பக்கட்டு கட்டக்கூடிய வேலையை ரொம்ப ஊடகங்களை பயன்படுத்தி செய்துட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க கேட்டது பஞ்சமி நில மீட்பு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு. ஜாதிவாரி கணக்கெடுப்பை டாக்டர் ஐயா சொல்லுவாரு. ஆனா அவருக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பை விட வன்னியர் நலம் தான் முக்கியம். வன்னியருக்கு உறுதியானவர், வன்னியருக்கு வந்து ரொம்ப உறுதியான தலைவர். இந்தியாவிலே ஒரு ஜாதிக்கு இப்படி ஒரு உறுதியான தலைவர் இருக்க மாட்டாரு.
ஜாதிவாரி கணக்கெடுப்பை சொல்லுவாரு, வன்னியருக்கு 50, 30, 20 பிரிச்சு கொடுத்துட்டா அதை ஏத்துக்கிட்டு போயிருவாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்பை சொல்லுவாரு, 10.5 வன்னியர் கொடுத்தா அவர் போயிருவாரு. தப்பு இல்லை, அவர் வன்னியருக்காக தான் இருக்கிறாரு. அதை மற்றவங்களும் புரிஞ்சுக்கிடணும்னு தான் நான் சொல்ல வர்றேன். இப்பவும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டாம், வன்னியருக்கு 10.5 கொடுன்னு தான் கேட்கிறாரு. ஆனா சீமானுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது உண்மையிலே எடப்பாடி பழனிசாமி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம 10.5 கொடுத்தது தவறு. சிவி சண்முகம் எடப்பாடி பழனிசாமியும் மன்னார்களுக்கு துரோகம் பண்ணாங்க, நாவிதர்களுக்கு துரோகம் பண்ணாங்க, குயவர் சமூகத்துக்கு சிவி சண்முகம் எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ணாங்க, போயருக்கு துரோகம் பண்ணாங்க, ஒட்டர்களுக்கு துரோகம் பண்ணாங்க, மருத்துவர்களுக்கு துரோகம் பண்ணாங்க, மங்களாக்களுக்கு துரோகம் பண்ணாங்க, வேட்டுவர் கவுண்டர்களுக்கு துரோகம் பண்றாங்க. எடப்பாடி பழனிசாமி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம வேட்டுவர்களுக்கு துரோகம் பண்ணாரு. எடப்பாடி பழனிசாமி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம வலையர் சமூகத்துக்கு துரோகம் பண்ணாரு. எடப்பாடி பழனிசாமி முக்குவர், பரதவர், பருவராஜகுல மீனவர், ஆண்டி பண்டாரம், ஜங்கம் போன்ற பல சமூகங்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம ஒரு இடஒதுக்கீடை கொடுத்துக்கிட்டு துரோகம் பண்ணாரு. ஆனா சீமா இன்னைக்கு வந்து எண்ணி கொடு, அளந்து கொடு, அள்ளி கொடுக்காத அப்படின்னு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொடுங்கிறார். அப்போ வன்னியருக்கு 31 சென்சஸ் படி 17% வன்னியர் இருந்தா நம்ம தம்பி ரிஷின்னு ஒருத்தன் 17% இருப்பாங்கன்னு கூட அறிக்கை பண்றான். ஜெயந்தன் ஒருத்தன் 13 சொல்றாப்புல. கலெக்டர்ஸ் ஒரு சில முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகள் எடுத்த ஒரு ரிப்போர்ட்ல 13% சொல்லுது. அம்பாசங்கர் கமிஷனும் 13% சொல்லுது. சோ எண்ணி பார்த்தா 17 இருந்தா அதுக்கு தக்கன 10 மேல கூட்டி கொடுங்க, 13 இருந்தா 10 கொடுங்க. அப்ப எண்ணி கொடுக்கணும், இஷ்டம் போல கொடுக்க கூடாது. அப்ப எண்ணி கொடுக்காதனால வண்ணார், நாவிதர், குயவர் போன்ற சமூகங்களின் வாழ்வுல மண்ணெண்ணி போட்டுட்டாங்க எடப்பாடி பழனிசாமியும் சிவி சண்முகமும். எண்ணி கொடுக்காம ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம வண்ணார், நாவிதர், குயவர், மருத்துவர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், வலையர் போன்ற சமூகங்கள் வாழ்வுல சிவி சண்முகமும் எடப்பாடி பழனிசாமி மண்ணெண்ணி போட்டுட்டாங்க. அது தவறுங்கிறனால தான் சீமான் இன்னைக்கு வந்து ஜாதிவாரி கணக்கெடுக்குங்கிறத எடுக்கிறாரு. இது சீமானுக்கு வந்து பெரிய ஒரு கெயினை கொடுக்கும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம எம்பிசியில மட்டும் மாற்றம் பண்ணீங்களே, பிசியில முத்திரையர்கள் பாதிக்கப்படுறாங்க, பிசியில விஸ்வகர்மாக்கள் பாதிக்கப்படுறாங்க, பிசியில செங்குந்தர்கள் பாதிக்கப்படுறாங்க, பிசியில கள்ளர்கள், தஞ்சாவூர் கள்ளர்களே கல்வி வேலை வாய்ப்புல பாதிக்கப்படுறாங்க. நான் சசிகலா அம்மையாருக்கு எதிராக இருக்கங்கிறவங்க வேற. ஆனா தஞ்சாவூர் கள்ளர்கள் கல்வி வேலை வாய்ப்புல பாதிக்கப்படும் போது அது எடப்பாடி அவங்களுக்கு நியாயம் பண்ணல, சிவி சண்முகம் அவங்களுக்கு நியாயம் பண்ணலங்கிறத நான் சுட்டி காட்டுவேன். அதுல எந்த தவறும் இல்லை. அப்போ நீங்க எம்பிசியில டிங்கரிங் பண்ணவங்க பிசியில இவ்வளவு தவறுகள் இருக்க, இதை ஏன் எடப்பாடி பழனிசாமி கை வைக்கல? அப்போ எடப்பாடி பழனிசாமி முத்தரையர்கள், யாதவர், செங்குந்தர், விஸ்வகர்மா, கள்ளர், இவங்களுக்கு வந்து தஞ்சாவூர் மதுரை கள்ளர் அதே கள்ளர் தான், இவங்களுக்கு வந்து பிசியில இருக்கவங்க, இவங்களுக்கு வந்து பெரிய துரோகம் பண்ணாருன்னு அர்த்தம். சோ இதெல்லாம் சரி பண்ணணும்னு சீமான் வராரு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா முத்தரையர்களுக்கு நியாயம் கிடைக்கும், செங்குந்தர்களுக்கு நியாயம் கிடைக்கும், யாதவர்களுக்கு நியாயம் கிடைக்கும், விஸ்வகர்மாக்களுக்கு நியாயம் கிடைக்கும், தஞ்சாவூர் மதுரை கள்ளர்களுக்கும் நியாயம் கிடைக்குங்கிறதுல சீமான் அதுல உறுதியான நிலைப்பாட்டுல இருக்கிறாரு. சோ ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது சீமானுக்கு இந்த சமூகங்களின் ஆதரவை பெரிய அளவில் பெற்றுத்தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை மையமா வச்சு டாக்டர் ராமதாஸ் வந்து வன்னியருக்காக தான் இருப்பாரு, அதற்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு சொல்றாரு. சீமான் தன் நாடார் சமூகம் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, தன் நாடார் சமூகம் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, அதுதான் தாழ கிடப்பாரு, தற்காப்பதே தர்மம்னு எக்ஸ்ட்ராடினரி ஆட்கள் அதுல தான் இருப்பான். ரமணன் துரைசாமி ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆள் தான். அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரன் சீமான் எக்ஸ்ட்ராடினரியா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி நியாயத்தை நிலைநாட்டுன்னு கேட்கிறாரு. அந்த தன்மை எடப்பாடிக்கும் சிவி சண்முகத்துக்கு இல்லைங்கிறத இந்த சமூகங்கள் இன்னைக்கு புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த சமூகங்கள் வந்து ரெட்டலைக்கு போடக்கூடிய ஓட்டு தங்கள் அதிகாரத்தை எடப்பாடி கையில சரண்டர் பண்ணதுக்கு சமங்கிறத என்னோட பிரச்சாரத்துல உணர்ந்துட்டாங்க. அவங்க சீமானோட இந்த நடவடிக்கைகள் நமக்கு சாதகமா இருக்குன்னு சீமானை நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்புகள் தெளிவாக இருக்குது, பிரகாசமா இருக்குது. நான் தெளிவா சமூக நீதி அடிப்படையில் தந்தை பெரியார் பாணியில சிபி சண்முகமும் சட்ட அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி செய்த அநீதி துரோகத்தை வெளிப்படுத்திட்டு இந்த சமூகங்கள் என்ன நல்ல முடிவெடுப்பாங்க. அதை சீமானும் உணர்றாரு, நம்புகிறார். அடுத்தால பஞ்சமி நில மீட்புங்கிறது அட்டவணை பிரிவு மக்களுக்கு கொடுத்த நிலங்கள் வந்து அது சட்டத்துக்கு புறம்பாக இப்போ மற்றவங்க கையில இருக்குது. சீமானும் இதுல போல்டா பழைய சமூகம் தான் அதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த நிலம் அவங்களுக்கு வரணும்னு ரொம்ப போல்டா இருக்கிறாரு. இதுல அந்த நிலத்தை வைத்திருக்கக்கூடிய மற்றவங்க வந்து சீமானுக்கு எதிராக போவாங்கன்னு சீமானுக்கு தெரியுது, அதை எதிர்கொண்டு இருக்கிறாரு. இதை எதிர்கொண்டு இருக்கிறதுக்கு விஜயகாந்த் தயாரா வரல,
கமல்ஹாசன் தயாரா வரல, விஜய் தயாரா வரமாட்டாரு. பறையர்கள் படத்தை பார்த்துக்கிட்டு ஓசியில ஓட்டு போட்டுருவான்னு அந்த மக்களை ஏமாளிகள் இழிச்சவாயில்னு ஜான் ஆரோக்கியசாமியோட அந்த குழாயடி வேலையில பணத்தை வாங்கிட்டு அவருக்கே குழாய் அடிச்சுக்கிட்டு ஜாலரா அடிச்சுட்டு இருப்பாப்புல நம்புவாரு. ஆனா சீமான் வந்து பஞ்சமி நிலத்தை நான் அதிகாரத்துக்கு வந்து மீட்பு கொடுப்போன்னு பறைய சமூக மக்களுக்காக தெளிவா நிற்கிறாரு. இந்த விஷயங்கள்லாம் வந்து சீமானுக்கு வந்து பெரிய ஆதரவை கொடுக்கும். இது நிச்சயமா சீமான் வந்து களத்தை விட்டு எடப்பாடி போனதுல எடப்பாடி பலையனப்படுத்தின சீமான் இந்த இஷ்யூஸ்லயும் எடப்பாடியை பலையனப்படுத்தி 45% ஜெயலலிதா அம்மையார் மக்களவையில் இருந்த ஓட்டை இப்ப 20% ஆக்கிட்டார் எடப்பாடி. விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கிலும் நிக்காதனாலே சுமார் ஒரு 4% வாக்கு, நான் வெண்ணியர் வாக்கு ஒரு 2%, நான் விழாலக்கொண்டர் வாக்கு ஒரு 2% அடிப்படையில ரெண்டு சேர்த்து நான் வெண்ணியர் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஒரு 4% வாக்க சீமான் இழந்துட்டாரு. இன்னும் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தக்கூடிய அளவுக்கு சீமான் இந்த இஷ்யூஸ் எல்லாம் எடுத்து போறாரு. இது சுமன் ஸ்ரீராமனுக்கு தெரியாது, இது சவுக்கு சங்கருக்கு தெரியாது, இது ஃபெலிக்ஸ் செராடுக்கு தெரியாது, இது குபேந்திரனுக்கு தெரியுமா தெரியலன்னு எனக்கு புரியல. ஷியாமண்ணனுக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியும், பிரியனுக்கு புரியும். சிலவங்க அதை கில்லிங் சைலன்ஸ் பண்ணி இன்டெலக்சுவலி டிஸ்ஆனஸ்டா இதை பேச மாட்டாங்க. நான் நாணயமா நேர்மையா ஆதாரத்தோட இதை பேசுறேன். இது நடுநிலையாளர்கள் நான் சொல்றது சரியா தப்பாங்கிறத புரிஞ்சுக்கிடுவாங்க. சீமான் வந்து சரியான பாதையில போறாரு. எடப்பாடியை பலகீனப்படுத்தி ஸ்டாலின் வர்சஸ் சீமானுங்கிற அரசியலை முன்னெடுக்கிறாரு. அதற்கான சாத்தியக்கூறுகள் 26ல வருதா 31ல வருதாங்கிறது காலம்தான் பதில் சொல்லணும். ஐயா, இப்ப நீங்க தெளிவா சொல்றீங்க சீமான் அவர்கள் எடப்பாடி அவர்களை பின்னுக்கு தள்ளுறாரு அப்படின்னா, அவங்க 2026ல ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவரா சீமான் அமர வாய்ப்பு இருக்கா ஐயா? அதற்கான சூழ்நிலைகள் கடவுளர்களால சீமானுக்கு வரதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா காட்ஸ் கிரேஸ் இல்லைன்னா இப்படி 1% எடுத்தவர் வந்து 1/2% தான் போகணும். இந்த அளவுக்கு வந்துட்டோம்னா இதே கடலையே தாண்டிட்டு நம்ம கரையை தாண்ட மாட்டோமான்னு அவர் தெளிவா நிற்பாரு. அதற்கான வாய்ப்புகள் அவருக்கு வரலாம். பொறுத்திருந்து பார்ப்போம்.